ஸ்கூல் போயிட்டு வர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஒரு ஸ்நாக் ரெசிபி, அதுவும் ஒரு 30 மினிட்ஸ்ல உங்களுக்கு குயிக்கா ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது ரூல்ட் ஓட்ஸ்ல வச்சு ஒரு குக்கி ரெசிபி. இதுக்கு நான் வந்து ரூல்ட் ஓட்ஸ் வந்து க்ளோஸா ஒரு கப் கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். அதோட இன்னொரு கப் வந்து சப்பாத்தி மாவு எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலா 2 கப் மாவுக்கு நான் 1 கப் சீனி ஆட் பண்ண போறேன். இந்த சீனியையும் நீங்க கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் சைட் பார்த்தீங்கன்னா, இந்த மாவோட கொஞ்சம் 200 கிராம் பட்டர் ஆட் பண்ணி நல்லா ஒரு கிரம்பிள் மாதிரி இது பண்ணுங்க. ஏன்னா பட்டர் வந்து மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆன இந்த பட்டரும் மாவோட இந்த சீனியையும் ஆட் பண்ணி கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் அந்த ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். அதையும் ஆட் பண்ணிட்டு நல்ல ஒரு டோ மாதிரி நீங்கள் வந்து ரோல் அவுட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டரில் உள்ள ஆயில் கண்டென்ட்டே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். நல்லா கொஞ்சம் ரோல் அவுட் ஆன உடனே நான் கொஞ்சம் கிரன்ச்சினஸ் ஃப்ளேவருக்காக நான் சாக்லேட் சிப் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் கேஷ்யூ ஆல்மண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஸ்லிப் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். இது எல்லாத்தையும் ஒரு 10 மினிட்ஸ் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் சப்பாத்தி மாவாக எடுத்து இந்த மாதிரி ரோல் அவுட் பண்ணி ஃப்ளாட்டன் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி ப்ரீஹீட் ஆன 180 டிகிரி இல்லை 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் ஆன அவனில் நான் இந்த குக்கீஸை வச்சுட்டு ஒரு 150 டிகிரியில் ஒரு 10 to 12 மினிட்ஸ் தான் உங்களுக்கு குக்கீஸ் ரெடி ஆயிடும். வெளியே எடுக்க மோஸ்ட்ல கொஞ்சம் சாகியாக தான் இருக்கும், பயந்துட வேண்டாம். இதை நீங்கள் வந்து நல்லா கூல் டவுன் பண்ணோடனே நல்லா கிறிஸ்பியான ஒரு குக்கி ஈஸியாக ரெடி ஆயிடும். கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.